சிட்டிசன்ஸ்க்காக மண்ணில் கொஞ்சம் நேரம் நடக்கடா அறிவுகிட்டவங்களே அதனால இது பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு பேர் கூட இருக்கு, நான் பேர் வந்து மறந்துட்டேன். ஹாய்ங்க, வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ஆக்சுவலாக வந்து கொரியா வந்து இப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து இங்கே படிக்க தான் வந்தேன். அந்த விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நிறைய சிட்டியில் இருந்திருக்கிறேன். ஈவன் பூசாங்கிற ஒரு சிட்டியில் இருக்கிறேன். சோல்லே வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கிறேன். இப்போ வந்து சோலுக்கு பக்கத்தாடி ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். நான் இருந்ததுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸ் தாங்க. நான் இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டைல், அதாவது வீடும் இருக்கு, குட்டி குட்டி அந்த மாதிரி கவுண்டர் மாதிரி வீடும் இருக்கு, ஷாப்பிங் எல்லாம் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறது தான் நம்ம வந்து ஆஃபீஸ் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்கிறது மட்டும் கிடையாது, நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இப்போ எது வேணும்னா ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாப்ஸ், மார்க்கெட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ கொரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசி பாங், நொரே பாங், பியூட்டி ஷாப்ஸ், டென்டிஸ்ட், எது வேணாலுமே எல்லாமே எனக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் பக்கத்தாலே இருக்கு. அதுவும் கூட இல்லாம நான் திடீர்னு கீழே இறங்கி போனேன்னா எனக்கு வந்து சப்வே கூட இருக்குங்க. லைன் 5ங்கிற ஒரு சப்வே இந்த வழியா தான் போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போறேன்னா, இங்க இருக்கிற இந்த வந்து கொஞ்சம் சுத்தி காமிக்கலான்னு இருக்கிறேன். அதுல என்னோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் என்னன்னா, இங்கிருந்து நான் கீழே இறங்கி ஒரு 500 மீட்டர்ஸ் போனேன்னா அங்க வந்து ஒரு பெரிய லேக் இருக்கு. அந்த லேக்குக்கு பக்கத்தாடி வந்து விளையாடுறதுக்கான கிரவுண்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஜாகிங் போகலாம், அந்த மாதிரி எல்லா இதுவுமே இருக்கு. அது வந்து நீங்க வாங்க, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். போலாமா? இப்போ கீழே போகலாம். ஓகேவா? போலாமா. சரி, எப்படி போக போறோம்னா இப்படி தாங்க போக போறோம். டைம் வந்து ஆக்சுவலி 6 o'clock ஆக போகுதுங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா சீக்கிரம் வந்து டார்க் ஆயிரும். இப்போ வந்து விண்டர் வந்துட்டு இருக்கு. சம்மர்னா வந்து 8 o'clock வரைக்கும் நல்லா பட்ட பகல் மாதிரி இருக்கும் கொரியாவில். ஸோ சீக்கிரமாக போய் சீக்கிரமாக பார்க்கலாம். நான் வந்து பிங்க் கலர் ட்ரௌசர் போட்டிருக்கேன், பாருங்க. பிங்க் கலர் ட்ரௌசர் தெரியுதா? வந்து ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கூட்டமா இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிறதுனால நிறைய பேர் இங்க இருக்காங்க. அந்த பில்டிங் தான் என்னோட வீடு. அங்க பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் போனோம்னா நம்ம சொன்ன இடம் வந்துடும். இருக்கிற இந்த ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு வேணா வாக் பண்ணிக்கலாம், ஜாக் பண்ணிக்கலாம், இது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரீம் வந்து எங்க போய் சேருதுன்னா, அங்க வந்து ஒரு பெரிய லேக் இருக்கு. அந்த லேக்ல தான் போய் இந்த ஸ்ட்ரீம் வந்து போய் சேர்ந்துடுங்க. ஸோ இதுக்கு மேல போனோம்னா ஒரு சூப்பர்பான கார்டன் இருக்கு. இந்த கார்டன் இப்போ உங்களுக்கு காமிக்கவா? ஆக்சுவலி ஆகஸ்ட்ல வந்து இங்க வந்து ரோஸ் ஃபெஸ்டிவல் இருந்துச்சுங்க. அந்த ரோஸ் ஃபெஸ்டிவல் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர், அக்டோபர் தானே. இது அக்டோபர் முடிஞ்சா நவம்பர் ஆக போகுது. அதனால தான் கொஞ்சம் எல்லாம் சித்து போயிருச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய கார்டன். அங்க வரைக்கும் இருக்கு. இங்கிருந்து இப்படி பார்த்தீங்கன்னா அந்த வரைக்கும் இருக்கு. 2 பொம்மை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எங்களோட சிட்டியோட மாஸ்கோட். அவங்களோட ஃபேஸ் வந்து இப்ப பின்னாடினால தெரிய மாட்டேங்குது, முன்னாடி போனா ஃபேஸ் தெரியும். பாத்தீங்களா, இவங்க தான் அவங்க. இவங்களுக்கு பேர் கூட இருக்கு, நான் பேர் வந்து மறந்துட்டேன். முன்னாடி தெரியற இந்த ரோடு இருக்குதானே, அங்க வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம்னா நிறைய இங்க எக்ஸசைஸ் பண்ணறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய செட்டப் பண்ணியிருக்காங்க. என்னோட ரைட் சைட்ல வந்து குழந்தைகளுக்கான ஒரு கார்டன் இருக்கு. அதுக்கப்புறமே ஒரு ஆம்பி தியேட்டரும் கூட இருக்கு. ஸோ ஏதாவது இங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும், இல்லைன்னா கான்சர்ட் இருந்தால் அந்த ஆம்பி தியேட்டர்ல தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. தெரியற அதாங்க நான் சொன்ன ஆம்பி தியேட்டர். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா ட்ரீஸும் பாத்தீங்கன்னா இட்ஸ் வந்து செரி பிளாசம். ஸோ ஸ்ப்ரிங் டைம்ல வந்து இது எல்லாமே வந்து பிங்க் கலர் ஃப்ளவர்ஸா ஃபுல்லா ஆயிரும். அண்ட் ஆக்சுவலி எனக்கு இங்க என் வீடு தெரியுது பார்த்தா.
அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே குழந்தைகளுக்கு சம்மர் டைமில் விளையாடுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என் பின்னாடியும் குழந்தைகளுக்கு விளையாடுக்கான ஒரு கார்டன் இருக்குது. 너 얻는 거예요? 네? 제가 모른 줄 알았어요. 갑자기 저한테 왔어서. இந்த பப்பி பார்த்தீங்களா, எனக்கு கடிக்க வருதுன்னு நினச்சேன். 아닙니다. 가자. 이거야지. 안 물죠. 네. 나도 안 돼. கிட்ட வந்துருச்சா, நான் அது வந்து கடிக்க போது நினச்சி பயந்துட்டேன். ஸோ இங்கே தான் வந்து மெயின் அட்ராக்ஷனுங்க. நம்மளோட லேக் வந்து இங்கே தான் இருக்குது. நைட்டான லைட் அப் பண்ணுவாங்க. இப்போ அவ்வளோக்கா நைட் ஆகல தானே. ஸோ கொஞ்சம் நேரம் முடிச்சா அது வந்து லைட் அப் பண்ண போகிறாங்க. ஓகேவா, வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, 그냥 크록스여서 물로만 닦고 수건으로는 안 닦았어. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டால் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய தடவை வெளியே போய் மண்ணில் நடந்து விளையாண்டு இருப்போம் தானே. ஆனால் நம்ம இங்கே இருக்கிறனால ஷூஸ் போடாமல் வெளியே வர்றது வந்து ரொம்ப ரேர் தானே. ஸோ மண்ணில் வந்து மிதிக்கிறதே இல்லை. நான் வந்துலாம் ரொம்ப வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்காக மண்ணில் கொஞ்சம் நேரம் நடக்கடா அறிவுகிட்டவங்களே, அதனால இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 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 இது வந்து இப்படி போய் வரும். ஸோ இதில் இப்படியே ரவுண்டாக வரலாம். ஆனால் வழுக்கி விழுந்துட்டேன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். இதே மெதுவாக நடந்து போயிடலாம். ஐயோ, இங்கே எப்படி போகிறது? இப்போ இது கொஞ்சம் பயமாக இருக்குது. மேலே ஏறி போயிடலாம். அழுக்காயிருச்சு, அதனால நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா டவல் எடுத்துகிட்டு வரல. அது இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த ட்ரீஸ் எல்லாம் எது தெரியுமா, நம்ம வந்து இந்த நடந்துட்டு போயிருக்கிற ரோடோட 2 சைடில் இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே செரி பிளாசம் ட்ரீ. பார்த்தீங்களா, லேக் சைடில். ஆக்சுவலி இந்த கேமராவில் வரதை விட நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. லேக்கில் வந்து ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே தெரிகிற அந்த ஷாப் பார்த்தீங்களா, அங்கேருந்து இப்படியே இந்த லேக் போய் நம்ம அங்கே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். அங்கே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸும் காஃபேஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. சைடில் நடந்துட்டு இருக்கேங்க. இது மட்டும் கிடையாது, இங்கே வந்து ரொம்ப நிறையா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நான் காமிக்க போறேன். ஓகேவா, இந்த கார்டன் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. பிரிட்ஜ் கூட லைட் அப் பண்ணுவாங்க. தட்ஸ் மை சிட்டி. இதுதான் என்னோட டவுன். ஈவினிங் ஆனால் எல்லாருமே வாக்கிங் போக இங்கே தான் வருவாங்க. நான் கூட இங்கே தான் வருவேன். சன்ஃப்ளவர், இங்கே வந்து சன்ஃப்ளவர் கார்டன் இருந்துச்சு. இப்போ வந்து செத்து போயிடுச்சு. இப்போ வந்து இட்ஸ் கான பி வெரி சூன் கான பி விண்டரா, அதனால தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை. ஃபேவரட் கார்டன் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. இதுவுமே ரொம்ப பெருசு, அங்கே வரைக்கும் இருக்கு. ஸோ அவங்க சிட்டிசனுக்காக எவ்வளோ அழகாக இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்கு தானே. நமக்கும் இருக்கே ஒரு கவர்மெண்ட். பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறதுல வந்து ரொம்ப அழகான ஸ்பாட்டில் இருக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா கரெக்டாக அந்த ஃபவுண்டைன் நல்லா தெரியுது. ஆனால் நான் இப்படி நடந்துகிட்டே இருந்தேன்னா யாரோ திட்ட போகிறாங்களே. நான் வந்து ரொம்ப பக்கத்தாடியாக நடந்துகிட்டு இருக்கிறேன் நான் வந்து லேக்கோட. பிரிட்ஜும் லைட்டாக பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. பிரிட்ஜ் லைட்டாக பண்ணி கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் அங்கே இருக்கிற 2 டாய்ஸையும் அந்த ஏர் பலூனையும் லைட்டாக பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து நடந்து கொஞ்சம் நைட்டாக ஆயிடுச்சுங்க. இருந்தாலுமே இன்னும் நிறையா பிளேசஸ் கவர் பண்ணலை. இங்கே நிறையா வந்து கேட்ஸ் இருக்குது. 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 இங்கே நிறையா வந்து கே
ரெஸ்டாரண்ட்ஸ் தெரியுதா. இந்த வழி அப்படியே போனோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாங்க. நான் இங்கே நடந்து வந்துருந்தப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தேன். என்னன்னு காமிக்கவா? தெரியுதா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும். ஸோ எப்படி இருந்துச்சுங்க நான் இருக்கிற டவுன்? என்னமோ தெரியல, நான் இங்கே வந்து மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் ரியலி கைண்ட் ஆஃப் நைஸ். ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கனால ஏதாவது திடீர்னு ஒன்று வாங்கணும் பிடிக்கணும்னா சீக்கிரமாக போய் வர முடியாதனால ஐ ஃபீல் ஓகே. ஸோ நீங்களும் எப்போது கொரியாக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அண்ணான்னு எனக்கு கால் பண்ணி இங்கே வரணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா உங்களை வந்து இங்கே சுற்றி காமிச்சு நம்ம வீட்டில் வேணால் வந்து ஒரு நாள் 2 நாள் டேரா போட்டு கூட போங்க, பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன சொல்லணும் விரும்புகிறேன்னா என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் வந்து ஓகேவா. ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான். 안녕.